என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள், தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த அரசியல்னால வேற லெவல் தான்ல. ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை நம்ம பார்க்கலாம். யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பாக நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனால் ஒரு சில இந்த அதிகார இல்லை அது வேணாம், ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம்.